வணக்கங்க. நம்ம இன்றைக்கி தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 28 ஏப்ரல் 2026ங்க. சரிங்களா, செவ்வாய்க்கிழமை. 1 by 1 நம்ம பார்த்து சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம் பாருங்க. 1, வாமனன் கொன்ற கேலாசன். வாமனன்னு சொல்கிறது யாருன்னா, வாமனன்னா வாமன அவதாரத்தில் வந்த விஷ்ணு வந்து எந்த கைலாசையும் கொல்லலை. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி தெரியாமல் இந்த கொஸ்டினை கேட்கவே செய்யாதீங்க. பாதாள உலகத்துக்கு தான் அனுப்புனது, கொல்லவே இல்லை. அந்த மன்னனுடைய பேர் என்னென்னா மகாபலி, இல்லைன்னா மாவலி அப்படின்னு சொல்லலாம். இங்கே 3 எழுத்து வந்துக்கனால மாவலின்னு சொல்லலாம். இவருடைய மாவலிங்கோடைய கொடைத்திறன், அவரோட வள்ளலோடைய திறமையை பார்த்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வாமன அவதாரம் எடுத்து எனக்கு இவ்வளோ இடம், அதாவது காலோட அகலத்துக்கு இடங்கப்ப அந்த இடத்த கேட்கல தான் அவர் அரசை வந்து பாதாள உலகத்துக்கு போவார். ஆனால் அவர் கொல்லவே இல்லை. கொன்ற அப்படிங்கிற கேள்வி தப்பு. தயவு செஞ்சு கொஸ்டின் கேட்கவங்க எடிட்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மாவலின்னா வலிமை உடையவன் அர்த்தம். இதை வந்து நம்ம ஓணம் பண்டிகையில் சொல்லுவோம்ல, மகாபலி வருக, விஷ்ணு அவதாரம் வருக, மாவலி. 1 மேலேருந்து கீழே என்ன? ராஜ்யசபா என்பது தமிழில் ராஜ்யசபான்னா மாநிலங்களவை. மாநிலங்களவை. சரிங்களா. அடுத்து 7 இடமிருந்து வலம். டேஷ் விசாகம் முருகனுக்கு உகந்த நாள். வைகாசி விசாகம் தாங்க முருகனுக்கு ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. வைகாசி விசாகம். சரி. 8 மேலேருந்து கீழே. காளை என்றவுடன் நினைவுக்கு வரும் ஊர். காளை நாள்னா உடனே என்னன்னு சொல்லுவீங்க? காங்கேயம் காளை. காங்கேயம் காளை. ஸோ காங்கேயம் காளைனா எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது. சரிங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? பெருஞ்சீரகம். இதை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? வேறு ஏதாவது பெருஞ்சீரகத்துக்கு இம்முன்னு வந்துக்குங்க. சோம்புன்னு சொல்லலாமா? சோம்பு அப்படின்னா பெருஞ்சீரகம். 11 இடமிருந்து வலம் கீழே ஆரம்பிச்சுக்குங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சிவஸ்தலம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் என்ன சிவஸ்தலம் இருக்குது? கேலான்ச்சு கேதார்நாத். கேதார்நாத் பவர்ஃபுல் சிவ டெம்பிள், பவர்ஃபுல்லாக உள்ள கோயில். ஜோதிலிங்கம், 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு லிங்கம் இங்கே இருக்குது கேதார்நாத்தில். இமயமலையில் மந்தாகினி பக்கத்தில் இருக்குது. மந்தாகினி ஆறு பக்கத்தில் இருக்குது. கீழே கடல் மட்டத்துலேருந்து 3584 மீட்டர் அடி இல்லைங்க. அது போக வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஜோதிலிங்கம் இருக்குது. எங்கே? ராமேஸ்வர். 12 மேலேருந்து கீழேன்னு. வெட்கப்படல் ஒரு வகை கோவப்புல். வெட்கப்படுறத நாணம்னு சொல்லுவோம். கோவப்புல்னு சொல்லியிருக்காங்க. அந்த புல்லோட பேர் என்னென்னா நாணப்புல். இந்த குளத்து சைட்லலாம் இருக்கும் நாணல். சரிங்க. அப்போ 16 வலமிருந்து இடம் என்ன? ஆடத் தெரியாதவன் மேடை டேஷ் என்றாலாம். ஆடத் தெரியாதவா மேடை கோணல் என்றாலாம். மேடை கோணல் என்றாலாம். ஆடத் தெரியாதவனுக்கு தெருக்கோணல்னு சொல்லுவாங்க. இங்கே மேடை கோணல்னு சொல்லுவாங்க. செய்யலாம். 16 மேலேருந்து கீழே என்ன? சாக்கு பையன் நீங்கள் வேறு என்னன்னு சொல்லுவீங்க? கோணிப்பை. ஓகேங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட்டை வச்சு சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 2 இடமிருந்து வலம் என்ன? அனுமன். வேறு பேர் அனுமனுக்கு வந்து வேறு பேர் மாருதி ஆஞ்சநேயர்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர்னா அஞ்சனா தேவியுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். 2 மேலேருந்து கீழே என்ன?
டேஷ் முதச்சே உலகு திருக்குறள். அக முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு. ஆதி பகவன் முதச்சே உலகு. அனைத்து உயிர்களுக்கும் என்னது ஆரம்பிக்கிறது ஆல இருந்து. 4 இடமிருந்து வளம் என்ன? தீர்ப்பு வழங்குபவர், ஜட்ஜ்மெண்ட் வழங்குபவர் ஜட்ஜு தான். ஜட்ஜு தமிழில் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? நீதிபதி. சரிங்களா? நீதிபதி. 6 இடமிருந்து வளம் என்ன? ஆளுநர். ஆங்கிலத்தில் ஆளுநர் வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா கவர்னர். என்னன்னு சொல்லுவீங்க? கவர்னர். சரி, 13 கீழேருந்து மேலே என்னென்னு பார்க்கலாமா? இதில் முடிஞ்சிருக்கு. ஐயாவழி இவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஐயாவழி யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கன்னியாகுமரி சைடில் வைகுண்டர். ஐயா வைகுண்டரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஐயா வழியில் வந்து ஐயா வைகுண்டர் தான் சொல்லுவாங்க. ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடியது வைகுண்டர். இவர் வந்து கன்னியாகுமரியில் சாமித்தோப்பில் உள்ளவங்க, தாமரைக்குளம் பக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள். 9 இடமிருந்து வளம் என்ன? ரிஷி முனிகள் தண்ணீருக்காக கையில் வைத்திருப்பது. தண்ணீருக்காக கையில் வச்சுருக்க என்னது? கமண்டலம். கையில் தண்டமும் கமண்டலமும் வச்சுருப்பாங்க. தண்டம்னு அந்த கை வச்சுக்கிறது, கமண்டலம் வந்து தண்ணீர் வச்சுக்கிறது. சரிங்க. 10 கீழேருந்து மேலே என்ன? கையூட்டு, மாமூல். கையூட்டு இல்லைன்னா மாமூலை நீங்கள் வேறு என்ன வேர்டெலாம் சொல்லலாம்? லஞ்சம், கரப்ஷன். 5 வளமிருந்து இடம் என்ன? வீட்டுக்கு ஒரு டேஷ் வளர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இயற்கையை காப்போம். எல்லாம் சிமெண்ட் தரையாக போடாதீங்க, ஏதாவது ஒரு ட்ரீ ஏதாவது ஒன்று வைங்க. 3 மேலேருந்து கீழே. இணக்கம் தெரிவித்தல், சரின்னு சொல்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல், எதனாலும் சம்மதம்னு சொல்கிறத இணக்கம் தெரிவித்தல்னு சொல்லலாம். சம்மதம். சரிங்களா? இந்த சைடு உள்ள வேர்டு சால்வ் ஆகிடுச்சு. இன்னும் கடைசியாக உள்ளது இங்கே தான். 14 கீழேருந்து மேலே. பிரயாணம், ட்ராவல் என்பது பயணம் தாங்க. ட்ராவல் வந்து நம்ம இன்றைக்கி என்னன்னு சொல்லுவோம்? பயணம். சரிங்க. 13 இடம் வந்து வளம் என்ன? சிகிச்சை. வேறு சொல். சிகிச்சைக்கு ட்ரீட்மெண்ட்டு. ட்ரீட்மெண்ட்டை வந்து வயலில் ஆரம்பிச்சுக்குங்க. வைத்தியம். சரி, கடைசி இதுக்கு ஹிண்ட் எங்கேயுமே இல்லை. 17 கீழேருந்து மேலே என்ன? வழி. வழியை வந்து நம்ம பாதைன்னு எழுதலாமா? பாதைன்னு எழுதுனா வழி. 17 வலமிருந்து இடம் என்ன? இதுதான் கடைசி கேள்விங்க. அம்பு. அம்புக்கு என்ன சொல்லலாம்? கணை சொல்லலாம். 3 எழுத்து வேணுமே. கணை, சரம் சொல்லலாம். வாளி, அஸ்தியம், பகலி, பானம் சொல்லலாம். ஸோ பானம் அப்படின்னா என்னது? அம்பு. சரிங்க, இதுதான் இன்னையோடைய பதிலுங்க. கேள்வியும் பதிலையும் வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். தப்பாக மென்ஷன் எதுவும் பண்ணியிருந்தால் இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி டைம் பாஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.